அந்த ரவுடி பைய வந்து மிரட்டிட்டு போனதுலேருந்து உன்னை தனியா எங்கேயும் போக வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. அப்புறம் ஏத்தா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா வெற்றியை கூட அனுப்பிச்சிருப்பேன்ல. என்னம்மா எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்க? எங்கம்மா போயிட்டு வர? நான் அத்தைய பார்த்துட்டு வரேன் மாமா. என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, அத்தை ஈஸ்வரி அண்ணி வீட்டுல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அதான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன விஷயமா? எதுக்கு நீ போய் அத்தையை பார்த்துட்டு வர? வேற எதுக்கு மாமா, அத்தையை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரதுக்காக தான் போனேன். என்ன பிரச்சனையா இருந்தாலும் இது அவங்களோட வீடு மாமா. இந்த வீட்டோட தலைவி அவங்க தான். அவங்க இல்லாம இந்த வீடு என்னமோ மாதிரி இருக்கு மாமா. அவங்க கோச்சிட்டு போனாங்கன்றதுக்காக நீங்க அவங்க வந்தா வரட்டோங்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது மாமா. இந்த வீட்டுல அத்தை இல்லாம இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னதான் கோச்சிட்டு போனாலும் நீங்க யாரும் அவங்களை இன்னும் கூப்பிட வரலன்னு நினைச்சு அத்தை ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க கோவக்காரவங்க தான் மாமா. கோவம் வந்தா கண்ணா பின்னான்னு பேசுவாங்க தான். அதுக்காக நம்ம யாரும் போய் கூப்பிடாம இருக்கிறது நல்லா இல்ல மாமா. அதனாலதான் எல்லாரோட சார்பா நானே போய் அத்தையை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன். என்னம்மா சொன்னா அவ? வரேன்னு எதுவும் சொன்னாளா? இல்ல மாமா, இன்னும் அதே கோவத்தோட தான் இருக்காங்க. எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தேன். பிடிவாதமா என்னால உன் கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்க எல்லாரையும் ஒரே ஒரு விஷயம் மட்டும் கேட்டுக்கிறேன் மாமா. என்னதான் எல்லாரும் அத்தை மேல கோவமா இருந்தாலும் அவங்க நினைப்பு இல்லாம யாரும் இருக்க மாட்டோம். அதனால தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், போய் அத்தையை கூட்டிட்டு வாங்க மாமா. ஏத்தா நான் ஒண்ணு கேட்கலாமா? சொல்லுங்க ஐயா. அன்புக்கரசி ஒரு நாள் கூட உன்கிட்ட சிரிச்சு பேசினதில்ல, ஒரு நாள் கூட உன் மேல அக்கறையா இருந்ததில்ல, ஒரு நாள் கூட உன்னை மருமகளா நினைச்சது கூட இல்லை. ஆனா அப்படிப்பட்ட அன்புக்கரசி வீட்டுல இல்லைன்னதும் நிம்மதியா போச்சுன்னு நினைக்காம நீயே போய் ஏத்தா அன்புக்கரசியை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வரணும்னு நினைச்ச. இது அவங்க வீடுங்க ஐயா. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் எல்லாமே. இந்த வீட்டை கட்டி காக்க அவங்க இது வரைக்கும் எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாத்தையும் இங்க நடந்த ஒரு சம்பவத்துக்காக மறந்து போயிட்டோமே. அதனால அவங்கள கூப்பிடாம இருக்கிறது தப்புன்னு தோணுச்சு. அதாங்க ஐயா போய் கூப்பிட போனேன். ஆத்தா மலரு, இப்ப சொல்றேன், உண்மையிலேயே நீ பெரிய மனுஷியாத்தா. என்னதான் உங்க அத்தை உன்னைய கரிச்சு கொட்டினாலும் கூட நீ பண்ண காரியம் உண்மையிலேயே உன் வயசுக்கு ரொம்ப பெருசாத்தா. உன் மனசுக்கு இனி எந்த குறையும் இல்லாம நல்லா இருப்பத்தா, நல்லா இருப்ப. மாமா, நான் சொன்ன விஷயத்த இன்னொரு தடவை யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு அத்தையை கூட்டிட்டு வாங்க. ஐயா வெற்றி, அப்பச்சி, நீ கூட போய் உங்க அம்மாவை ஒரு எட்டு பார்க்கணும்னு தோணல? நேத்து போய் அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் அப்பச்சி வரேன். இன்னும் கோவமா தான் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்பா போய் கூப்பிட்டாருன்னா அம்மா சமாதானமாகி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஐயா நாட்ரஸா, நீ போய் மருமகளை கூட்டு வர்றதுக்கு என்னையா நினைக்கிற? இல்லப்பா, இப்பதான் அந்த வீடே நிம்மதியா இருக்கு. அப்படியே இருக்கட்டுமே, ஒன்றும் அவசரம் இல்லை. அவ மெதுவாவே வரட்டும். அகிலா, ஓ தூங்கிட்டு இருக்கியா? சரி சரி, இனி தூங்க, நான் அப்புறமா வரேன். ஏய், நான் தூங்கலாம் இல்ல, சும்மா தான் படுத்திருக்கேன். வந்து உட்காரு. எங்க போயிட்டு வர? ஏன், என்னாச்சு? உன்னை எவ்வளவு நேரம் தேடிட்டு இருந்த தெரியுமா? எங்க ஆளையே காணோம். இந்த பாரு, நான் உன்கிட்ட ஒன்னே ஒன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் இந்த வீட்ல இருந்து நீ எங்க போனாலும் என்னை தனியா விட்டு போகாத. எங்க போறதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போயிடு. நானும் உன் கூடயே வந்துடுறேன். நீ ஏண்டி இப்படி எல்லாம் சொல்ற? என்ன ஒரு ராத்திரி அத்துவான காட்டுல கூட உட்கார சொல்லு, உட்கார்ந்துடுறேன். ஆனா என்னால இந்த வீட்ல தனியா இருக்க முடியாதுப்பா. ஏண்டி?
நான் உண்மையை தான் சொல்றேன். நீ இல்லாத இந்த கொஞ்ச நேரத்துல நீ எங்க போயிருக்க, எப்போ வருவேன்னு டென்ஷன் ஏறுது எனக்கு. என்னால தனியா இருக்க முடியாது. இந்த வீட்ல எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. யார் எப்போ வந்து திட்டுவா, யார் என் கூட சண்டை போடுவான்னு எனக்கு உள்ளுக்குள்ள ஒரே பயமாவே இருக்கு. அதனால தயவு செஞ்சு நீ எப்பவும் என் கூடவே இரு, சரியா? சரி, சொல்லிட்டல. நான் இனி எப்பவுமே உன் கூடவே இருப்பேன், போதுமா? சரி, ஆனா சொல்லாம கொல்லாம எங்கேயும் போயிடாத. அத்தையை தான் பார்க்க போயிருந்தேன். எந்த அத்தைய? ஏய், நம்ம அத்தையடி. நம்ம அத்தையா? யாரு? என்னடி இப்படி கேக்குற? நம்ம அத்தை, வெற்றி புகழோட அம்மா, அன்புக்கரசி அத்தையை தான் பார்க்க போயிருந்தேன். ஓ, அவங்கள சொல்றியா? ஆமா, நீ ஏன் அவங்கள பார்க்க போயிருந்த? அவங்க இப்ப எங்க இருக்கிறாங்க? கேக்குறல்ல, சொல்லுக்கா. அவங்க எங்க இருக்கிறாங்க? இங்கதான் பக்கத்து தெருவுல, ஈஸ்வரி அண்ணி வீட்ல. சரி, அவங்கள எதுக்கு நீ பார்க்க போயிருந்த? எதுக்கு பார்க்க போயிருந்த சொல்லு. ஒன்னும் இல்லடி, அவங்கள சமாதானப்படுத்தி மனசை மாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு போனேன். ஏன் நீயும் நானும் இந்த வீட்ல இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நீ அவங்கள கூட்டிட்டு வந்துட்டா உனக்கு என்ன சமாதானத்துக்காக நோபல் பரிசா கொடுக்க போறாங்க? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு தெரியல. அவங்க இங்க இருந்தா எவ்வளவு பிரச்சனை பண்ணுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. அப்புறம் ஏங்கா இங்க ஏற்கனவே நம்ம 2 பேரும் இங்க நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கோம்னு அவங்களை கூப்பிட போனா, தான் தலையில தானே மணலி போட்டுக்கிற மாதிரி நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? என்ன பேசுற அகிலா? 1000 தான் இருந்தாலும் இந்த வீட்டோட குடும்ப தலைவி அவங்க. அவங்க இங்க இருந்து கோச்சிட்டு போயிட்டாங்கன்னா நாம அதை அப்படியே விட்டுற முடியுமா? இவங்கதான் யாருமே போய் கூப்பிட மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நானே போய் கூப்பிட போனேன். அவங்க மனநிலையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெத்த மகனோட கல்யாணத்தை கூட பார்க்க முடியாம திடுதிப்புன்னு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து நின்னா அவங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். அவங்க கோவத்துல பண்ண விஷயங்கள் வேணா தப்பா இருக்கலாம், ஆனா அவங்களோட கோவம் நியாயமானது. இத்தனை வருஷம் இந்த வீட்ல வாழ்ந்து பிள்ளைங்களை பெத்து வளர்த்து எவ்வளவு பாடுபட்டிருப்பாங்க. அவங்க கோச்சிட்டு போனதுக்கு அப்புறம் யாருமே போய் கூப்பிடாம இருந்தா அவங்க மனசு எவ்வளவு பாடுபடும். நம்ம அம்மா இப்படி கோச்சிட்டு போனா போயிட்டு போகுதுன்னு விட்டுருவோமா? நீயும் நானும் சும்மா விட்டுருவோமா? நம்ம அம்மாவை நம்ம போய் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும் தானே நினைப்போம். அதுதான் இன்னைக்கு நானும் யோசிச்சுட்டு போய் கூப்பிட்டேன். சரி, இப்ப நீ கூப்பிட்டு வந்தா அவங்க வரேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? எப்படியும் உன்னை திட்டிருப்பாங்க. பிள்ளையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டி விடுறதுக்கு வந்துட்டான்னு திட்டாம இருந்திருப்பாங்களா என்ன? சொல்லு. திட்டுதான் செஞ்சாங்க. ஏன் மலரு? நான் அவங்க திட்டுவாங்கன்னு தெரிஞ்சு தாண்டி போனேன். அப்புறம் என்ன, அவங்க திட்டுவாங்க தான். திட்டுறது திட்டுட்டோம். ஆனா திட்டினதுக்கு அப்புறம் கோவம் போய் மனசு மாறி நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னா அது சந்தோஷம் தானே. அவங்க இந்த வீட்டுல இல்லைன்னா அது நமக்கு தான் அகிலா கெட்ட பேரு. 2 மருமகளுங்களும் சேர்ந்து மாமியார வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அது நமக்கு மட்டும் இல்ல, நம்ம அப்பா அம்மாவுக்கும் அசிங்கம். நம்ம அப்பா என்ன நமக்கு அப்படியே சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காரு. வாழ்க்கையில பணம் காசு வரும் போகும், ஆனா எல்லா சூழ்நிலையிலயும் ஒரு குடும்பம் ஒத்துமையா வாழணும், அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகுன்னு சொல்லியிருக்காரு. அப்பா சொல்லி கொடுத்த சில விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வந்தது. அதான் அவங்க திட்டினா கூட பரவாயில்லன்னு போனேன். போய் திட்டு வாங்கிட்டு வந்திருக்க, அவ்வளவுதானே? அதுக்கு நீ இவ்ளோ தூரம் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. சரி விடுடி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ சாப்பிட்டியா? இல்ல. சரி, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். போய் கொண்டு வா. நானும் எவ்வளவு நேரம் தான் பசியோடவே இருக்கிறது, ரொம்ப பசிக்குது. சரி இரு, நான் எடுத்துட்டு வரேன். மலரு, தனித்தனியா வேணாம், ஒரே தட்டுல போட்டு எடுத்துட்டு வா. சரி. நேத்து நீ சொன்ன விஷயம் சரியான விஷயம்தான். எது? அதான் என் வாழ்க்கைய பத்தி சொன்னியே. எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டியே.
அது நியாயமான விஷயம்தான். நீ சொன்னதுக்கு அப்புறம் நானும் யோசிச்சு பார்த்தேன். எனக்கும் அப்பதான் புரிஞ்சுது. ஒரு நல்லவர் கூடயும் இவ்ளோ பொறுமையா இருக்கிறவர் கூடயும் என்னால வாழ முடியலனா அது என்னோட தப்புதான்னு தோணுது. எங்கேயோ ஏதோ என் மேலதான் தப்பு இருக்கா அகிலா. அது நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது. அதே நேரத்துல அப்படிப்பட்டவர் கூடவே நான் வாழ முடியாதப்போ உன்னை பிடிக்காதவன் கிட்டயும் ஒரு கோபக்காரங்கிட்டயும் உன்னால எப்படி அகிலா வாழ முடியும்? ஆனா நான் இப்பவும் சொல்றேன், எல்லா சூழ்நிலையிலயும் பொறுமையா இரு. எல்லாமே ஒரு நாள் கண்டிப்பா மாறும். நம்ம வீட்ல எல்லார் கூடயும் நீ சண்டை போடுற மாதிரி அவர் கூட பதிலுக்கு பதில் பேசி சண்டை போடாம உன் கோவத்தை கட்டுப்படுத்திட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீனா எல்லாமே சரியாயிடும். சரியா? அதே நேரத்துல நான் இன்னொரு விஷயமும் முடிவெடுத்திருக்கேன். என்ன? உனக்கு முன்னுதாரணமா உனக்கு நம்பிக்கை கொடுக்கற விதமா நான் வாழ்ந்து காட்டுறேன். அதை பார்த்து நீயும் நம்பிக்கையோட இரு. ஆனா எந்த சூழ்நிலையிலயும் நமக்கு தப்பான ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு மட்டும் யோசிக்காத. முதல்ல உன் வாழ்க்கை மாறட்டும். உன் வாழ்க்கை மாறி நீ சந்தோஷமா வாழ்ந்தனா நானும் என் வாழ்க்கை மாறுன்ற நம்பிக்கைய வளர்த்துக்கிறேன். சரியா? என்ன சாப்பிடு. சாப்பிடு. இந்தா. டேய், சரக்கு யாரா எடுத்தது இங்க இருந்து? யாருன்னு கேக்குறேன்லடா. வல்லாடாதீங்கடா. யாரா எடுத்தது? ஏற்கனவே செம்ம கோவத்துல இருக்கிறேன் நானு. ஒழுக்கமா கொண்டு வந்து வச்சிருங்க. தேவையில்லாம வம்பு இழுக்காதீங்க என்ன. டேய், வென்றுங்களா? கேட்டிருக்கலாடா நானு. பைத்தியக்காரனாடா. என்ன தம்பி, வழக்கம் போல ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏன் தம்பி, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மான மரியாதை இருக்கு, ஊருக்குள்ள நல்ல பேர் இருக்கு. இப்படி 24 மணி நேரமும் தண்ணி வண்டி மாதிரி தண்ணியை பாய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஊருக்குள்ள நம்மளோட குடும்பத்தோட பேர் என்னத்துக்கு ஆகுறது? இல்ல உங்க பேர் தான் என்னத்துக்கு ஆகுறது? வேண்டானே, மரியாதையா பாட்டில் கொடுத்துருங்க. இருங்க தம்பி, இன்னும் பேசியே முடிக்கல, அதுக்குள்ள பாட்டில கேக்குறீங்களே. டேய், இப்போ உனக்கு என்னதான பிரச்சனை? நானும் ஏதோ உன் போக்கிலே விட்டா நீ ஒரு வழிக்கு வருவன்னு பார்த்தா ஏதோ உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்க. இப்படி தினம் குடிச்சு குடிச்சு உன்னையே மறக்கிற அளவுக்கு அப்படி என்னதான பிரச்சனை? இங்க பாரு, உனக்கு வேணா என் பிரச்சனை சாதாரணமா இருக்கலாம், புரியுதா? பாதிக்கப்பட்டவனா எனக்கு தான் என் பிரச்சனை என்னங்கிறது தெரியும். நாசமா போனது என் வாழ்க்கை, உன் வாழ்க்கை கிடையாது. இங்க பாரு, அட்வைஸ் பண்றது ஈஸி, சரியா? அடிப்பட்டவன்னா எனக்கு தாண்டா அந்த வழி தெரியும். டேய், சும்மா தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காது. நீ நினைக்கிற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லடா. அதை கண்டுக்காம விட்டேன்னா அது தானே அப்படியே காணாம போயிடும். இன்னைக்கு வேணும்னா இது ஊருக்குள்ள பரபரப்பா இருக்கலாம், ஆனா நாளைக்கு வேற ஒரு விஷயம் பரபரப்பாகும், நாளை கழிச்சு இன்னொரு விஷயம் பரபரப்பாகும். அப்ப ஊரே அதை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். இதை சுத்தமா மறந்து போய் ஒரு நாள் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கான தடயமே இல்லாம போகும். அப்படி தடயமே இல்லாம போற ஒரு விஷயத்த உன்னை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு கண்டதையும் யோசிச்சுட்டு இருக்காத. பேசாம வாட வீட்டுக்கு போலாம்.
இங்க பாரு வெற்றி, இந்த சொற்பொழி வாட்டுறதுல எங்கிட்ட வச்சுக்காது சரியா? ஒழுக்கமா பாட்டில கொடுத்துட்டு கிளம்பி போயிட்டேறா. டேய் புகழ், சொன்னா கேளுடா. ஏய். வேணாம்டா. சொல்லிட்டே இருக்கல, ஒழுக்கமா பாட்டில கூட இல்ல நடக்கிறதே வேறடா. டேய் தம்பி, சொல்றத கேளுடா. யோ யாரா நீ? யாருக்குடா தம்பி? நானும் கூட ஏடா பிறந்தேன், பெரிய வெங்கல மாதிரி எனக்கு அட்வைஸ் பண்றேன். டேய் டேய் வெற்றி, விடுங்கடா. டேய், சும்மாடா. யார பார்த்து என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்க? சொன்னா இதே கேளுடா. கண்ணு என்னடா வாடா படம் பேசுறியா? இதே டேய். கண்ணி மண்ணாங்கட்டி கடினே, ஒழுக்கமா பாட்டில கூட கிளம்பி போயிட்டே இருங்கடா. இந்த வர்ற தம்பி, நீ என்ன வாடா போடான்னு சொல்லிக்க, இல்ல நீ என்ன வண்டையா கூட திட்டிக்க, எதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னால உனக்கு இந்த பாட்டில தரவே முடியாதுடா. டேய், விட்றா நீ. டேய், விட்றா பாட்டில. புகழ், சொன்ன கேளு புகழ். விட்றா. ஏய்! அடி செருப்பால நானும் பாத்துக்கே இருக்கேன். அந்த 2 பேர்களும் கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கே இருக்காங்க. பெரிய புது மாப்பிள்ள பவுச காட்டுறியோ விளக்கண்ண முளைச்சு 3 அளவுல, அதுக்குள்ள உனக்கு சாராயம் கேக்குதா? சாராயம் தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையாச்சே, புத்திமதி சொல்லி புரிய வைப்போம்னு நாங்களும் பொறுமையா இருந்துகிட்டு இருந்தா ரொம்ப மிஞ்சுற. ஏண்டா நானும் பாத்துக்கே இருக்கேன், தினமும் குடிச்சிட்டு வந்து அந்த பிள்ளைய போட்டு படாத பாடு படுத்திக்கு இருக்க. கட்டி வச்சு தோலை உரிச்சு விடுவேன். எப்பேற்பட்ட குடும்பத்துல வந்து பிறந்துட்டு ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு பாடா படுத்திக்கிட்டு இருக்கேன். டேய் எல்லாரும் பேசி தானடா தாலி கட்ட சொன்னோம். அங்க சரி சரின்னு மண்டையாட்டிட்டு இன்னைக்கு வந்து எடுப்பாரு கைப்பிள்ள மாதிரி அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? டேய் நெஞ்ச தொட்டு சொல்றா, இதே பிரச்சனை உன் தங்கச்சி செல்விக்கு நடந்திருந்தா நீ எப்படிடா நடந்திருப்ப? உன் தங்கச்சியை கட்டிக்கிட்ட மாப்பிள்ளைகிட்ட போய் என்னடா பேசியிருப்ப? என் தங்கச்சி கேடு கட்டவதான், அவன் மோசமானவதான், அவளை கட்டிக்கிட்டதுனாலதான் உன் வாழ்க்கை நாசமா போச்சுன்னு சொல்லுவியா? இல்ல என் தங்கச்சி மேல எந்த தப்பும் இல்ல, அவளுக்கு அறியாம நடந்த விஷயம் இது. என் தங்கச்சி ரொம்ப ஒழுக்கமான புள்ள, அவளுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுங்கன்னு சொல்லி மாப்பிள்ளைகிட்ட பணிஞ்சு பேசுவியா? டேய் அடுத்த வீட்டு பிள்ளைய பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்லயும் அப்படி ஒரு பொண்ணு இருக்குன்னு நினைச்சு அப்புறம் பேசணும்டா. உன் இஷ்டத்துக்கு நாக்குல பல்லு போடுற மாதிரி பேசிக்கிருக்க. மரியாதையா சொல்லிவிட்டேன், இனிமே குடிச்சிட்டு கிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தேன்னு வச்சுக்க செவிலு திரும்பிடும். போட வீட்டுக்கு. டேய் ஐயா தான் சொல்றாருல, வீட்டுக்கு கிளம்பு. இங்க பாரு, வீட்டுக்கு போய் இந்த கோவத்தெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட காட்டி ஏதாவது ராவடித்தனம் பண்ண அப்புறம் உனக்கு மரியாதையே இல்லை. போடா போடாங்கிறேன். ஐயோ அண்ணே, புகழ் சொன்னது எதுவும் மனசுல வச்சுக்காதண்ணே. ஏய் நீ வேற, அவனும் என் தம்பி தானடா, லூஸ் பையன் மாதிரி பேசிக்கிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத சரியா? நெஞ்சத்தோடு சொல்றா, இதே பிரச்சனை உன் தங்கச்சி செல்விக்கு நடந்திருந்தா நீ எப்படிடா நடந்திருப்ப?
உன்கிட்ட தான் பேசிட்டுக்கிறேன். என்ன? எஞ்சி வா. எஞ்சிங்க வாங்குறேன்ல. எதுக்கு? எஞ்சி வா சொல்றேன். இல்ல பரவாயில்ல, நான் இங்கே இருக்கிறேன். என்னன்னு சொல்லுங்க. இங்க பாரு, ஒழுக்கமா தானே பேசிட்டு இருக்கிறேன். எதுக்கு இப்ப தேவையில்லாத வீம் பண்ணிட்டு இருக்கிறேன்? எஞ்சி வாங்க. இல்ல எனக்கு குடிச்சா ஸ்மெல் பிடிக்காது. நான் இங்கே இருக்கிறேன், சொல்லுங்க. டேய், நான் குடிச்சிருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமா? தேவையில்லாதெல்லாம் பேசிட்டு இருக்காது, சரியா? சும்மா கற்பனை பண்ணிக்கிட்டு எஞ்சி வாங்க. என்ன?